ஹலோ டிராவலர்ஸ், புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமயத்தில் இருக்க திருமையர் சத்தியமூர்த்தி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். இந்த கோவிலோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காரில் வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை டு ராமேஸ்வரம் போகிற எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமயம் வந்து தான் போகும். திருமயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட வரலாறை பற்றி நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி போயிருந்தோம். திருப்பதியில் போயிட்டு ஜஸ்ட் 3 ஹவரில் எப்படி சாமி பார்க்கறது, திருப்பதியில் போய் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். 2வது சனிக்கிழமை ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஷார்ட் டைமில் எப்படி சாமி பார்க்கறது, அதுக்கான பயண வழிகாட்டி, நீங்கள் எது வழியாக உள்ளர போகணும், அங்கே உள்ளர போனீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக போட்டிருந்தோம். இப்போ 3வது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளோட அருளால் திருமயம் வந்திருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒரு ஸ்தலமாக விளங்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்திலேயே சிவன் கோவிலும் இருக்குது, அதுக்கு பக்கத்திலேயே விஷ்ணு கோவிலும் இருக்குது. விஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சயன கோலத்திலையும் நின்ற கோலத்திலையும் காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான், நீங்கள் நடந்தே வந்துடலாம். நடந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிருங்க. இங்கே இருக்க சிவனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியகிரீஸ்வரர். இந்த கோவிலில் மட்டும்தான் சிவனுக்கு நேர் எதிர்த்தாப்லேயே லிங்கோத்பவர் இருக்கும். எப்பயுமே லிங்கோத்பவர் அப்படிங்கிறது சிவனோட பின்னாடி தான் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் சிவனோட நேர் எதிர்த்தாப்லேயே இருக்கும். அதை நீங்கள் தரிசிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே இருக்க எல்லா சிலைகளுமே ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிலைகள். அதே மாதிரி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது ஒரு குடவரை கோவில், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிவனை பார்த்துருங்க. சிவனை பார்த்துட்டு அங்கே இருக்க சாமி எல்லாத்தையுமே நீங்கள் கும்பிட்டுருங்க. கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து உங்களோட லெஃப்ட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு வந்துடலாம். இங்கே இருக்க பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருப்பார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெருமாள் இங்கே தான் இருக்கார். அதுவும் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாதிரி இருப்பார். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு புல்லரிக்கும். அவ்வளோ சூப்பராக இருப்பார். இங்கே சயன கோலத்தில் இருக்க பெருமாளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமையர். அவரை தரிசனம் பண்ணிடுங்க. அவரை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா நின்ற கோலத்தில் ஒரு பெருமாள் இருப்பார். அவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பெருமாள். இந்த கோவிலோட வரலாறு என்ன, இங்கே யாரெல்லாம் தவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லிட்டோம். அதுவும் லாஸ்ட் இயரே சொல்லிட்டோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா எண்முக தீர்த்த கோலம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் தலையில் தொளிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட நீங்கள் செஞ்ச பாவம்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இங்கே ஆதிசேஷன் பெருமாளை பார்த்து தரிசித்ததாகவும் வரலாறு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அந்த கோட்டை, திருமயம் கோட்டை. திருமயம் கோட்டையோட மதில் சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சுற்று வட்டாரத்தில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அதுக்குள்ளார தான் இந்த கோவிலே இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருக்கும். நீங்கள் மேலே ஏறி கோட்டை மேலே ஏறி பார்க்கலாம். மேலே ஒரு பீரங்கி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த கோட்டையில் ஏறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குகை சிவன் கோவில் இருக்குது. அதையும் நீங்கள் அந்த இடத்துலையும் போய் சிவனை நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ரேட்டட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற இடம். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு இந்த இடம் ஃபேமஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் சாதாரணமாக வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ப்ரைவேட்டாக ஒரு கோவிலை புதுசாக உருவாக்குறாங்க, அதுக்கு பயங்கரமாக விளம்பரம் பண்ணி அந்த கோயிலுக்குலாம் அவ்வளோ கூட்டம் வருது. நாங்கள் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை தான் வந்திருந்தோம். இங்கே கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அன்னதானம்லாம் நிறையா பண்ணாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். அறநிலையத்துறை இன்னும் நிறைய ஆக்ஷன் எடுத்து இந்த கோவிலெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இங்கே கழிப்பறை வசதியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வர்றாங்க, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருந்து இந்த கோவிலுக்கு வர்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் கழிப்பறை வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நிறைய பேருக்கு கழிப்பறை எங்கே இருக்குன்னே தெரியலை, அதுக்கு உண்டான அந்த விளம்பர போர்டுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எல்லா சாமிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட பெயர் எந்த இடத்துலையுமே எழுதலை, சும்மா சாக்பீஸில் எழுதி வச்சுருந்ததை நாங்கள் நோட் பண்ணோம். தயவுசெய்து அதெல்லாம் அந்த சாமியோட பெயரை எழுதி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்கள் அருண் டிராவலர் மூலமாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கட்டமைப்பு பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலும் ஒரே கோவிலுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இடையில செவர் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 கோவிலுமே ஒன்றா தான் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக விஷ்ணுவோட சிலை இருக்கோ அதே அளவுக்கு பிரம்மாண்டமாக சிவனோட சிலையும் உங்களால் பார்க்க முடியும். சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்துல இருக்க மாதிரியான கோவில் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? எனக்கு திருமயம் கோட்டையை பற்றி முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலையும் பற்றி இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உங்களுக்கு இது முன்னாடியுமே தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நின்ற கோலத்தில் இருக்க சத்தியமூர்த்தி பெருமாள் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகை மாதிரி போகும்.
அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கவர் ஆகிருக்கும் அப்படின்னா கோவிலோட அந்த மலையும் சேர்த்து கவர் ஆகிருக்கும். அதுக்கு உள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பெருமாளோட பின்பகுதிக்கு போகலாம். அதுலேயும் வந்து ஒரு சின்ன பெருமாள் சிலை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பாம்புராஜாவோட சிலையும் நாக சிலையும் நிறையா வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து நாகதோஷம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் சாமி கும்பிடலாம். இதோட கட்டடக்கலை தான் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லாம் இல்லை. சாமி சிலை இருக்குது, கோவில் இருக்குது, கல் வந்து அடுக்கியிருக்கிறாங்க, மலை இருக்குது. இப்போ மலையோட இந்த செவர் போய் இடிக்குது. இடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஒழுகாமல் அதை பூசியிருக்காங்க. சிமெண்ட்லாம் அந்த காலத்தில் கிடையாது. எப்படி பூசினாங்க இன்ன வரைக்கும் அது அப்படியே ஸ்ட்ராங்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக பொறுமையாக நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. கழிவறை நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த கோவிலோட இந்த எண்முக கோணம் குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வரலாம். இந்த இடத்துல தான் இருக்குது. இதில் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் இந்த பூட்டு பார்த்தீங்கன்னா பூட்டிட்டு போயிடுறாங்களாம். சம்டைம் வந்து அவங்க பூட்டிட்டு போயிடுறாங்க, யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்று பூட்டாமையாவது இருக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிகமான கழிப்பறை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறையா பேரோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஸோ தயவுசெய்து இதை அறநிலையத்துறை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். 4வது சனிக்கிழமையும் நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ அதை எந்த கோவில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம அந்த கோவிலோட வரலாறை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறோம். அந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதலும் இருக்குது. ஸோ அது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த மாதிரியான கோவில்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.